தேர்ட் ட்ரைமெஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சி டைம் பீரியட்ல பார்க்கும்போது ஹார்ட்லி 11.5 to 16 kgs அளவுக்கு வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு 152 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கீங்க அண்ட் ஒரு 48 kgs or 50 kgs வெயிட்ல இருக்கும் போது ஹார்ட்லி வந்து எண்ட் ஆஃப் 9th மந்த் ஆஃப் பிரெக்னன்சி இல்ல 9th மந்த் ஆஃப் பிரெக்னன்சி டைம் பீரியட் அப்போ ஒரு 60 kgs வெயிட் கெயின் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சியா இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா 0.4 kg ஆஃப் வெயிட் கெயின்ன்றது நீங்க வந்து நீங்களே வந்து நார்மலா கால்குலேட்டிவா வந்து உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களோட வெயிட் இன்க்ரீஸை வந்து பார்த்து அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25.5லேருந்து 29 பிஎம்ஐ. ஸோ இது வந்து ஒரு ஓவர் வெயிட்டான கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு பிஎம்ஐ. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஓவர் வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ ஒரு 155 சென்டிமீட்டருக்கு நீங்கள் 65 கேஜிஸ் வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா ஹார்ட்லி வந்து ஒரு 7 to 11.5 கேஜி ஆஃப் வெயிட் கெயின்ன்றது வேணும். ஸோ அட் தேர்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 72 or 73 or 74 kgன்றது வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ பர் வீக்குக்கு பார்க்கும்போது 0.3 kg per weekன்றது வெயிட் கெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட்லி பிஎம்ஐ 30 and above. ஸோ 30 and above சொல்லும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒபீஸ் கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறீங்க. அஃப்கோர்ஸ் அதில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 ஒபெசிட்டின்ட்டு ஒரு வாஸ்ட் செக்ரிகேஷன் இருக்கு. பட் ஆன் அ ஜெனரிஸ்டிக் நோட் இப்போ நீங்கள் ஒரு 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க பட் வந்து உங்களோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 75 kgs or 80 kgன்னும் போது ப்ளஸ் 5 to 9 kgs நீங்கள் ஆட் ஆன் பண்ணீங்கனாலே போதும். ஸோ per வீக் பார்க்கும்போது 0.2 kg ஆஃப் வெயிட் கெயின் வரலாம். ஸோ இந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வெயிட் கெயின் மூலியமா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சி அப்ரோச்ன்றது இருக்கும். அண்ட் ஆல்சோ பிரெக்னன்சில வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் லைக் ஸோ சர்டன் காம்ப்ளிகேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ காமனாக என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரெக்னன்சி டைம் பீரியட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வெரி காமன் அப்படின்னு பார்க்கும்போது நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன். ஸோ அட் டைம்ஸ் வந்து பாடி வந்து ஃபீல் ஓகேவா இருக்கும். பட் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் மைட் பி நம்ம குக் பண்ணலனாலும் அந்த சர்டன் அரோமாஸ் இல்லை அந்த தட்கா ஸ்மெல், அதாவது அந்த தாளிக்கிற ஸ்மெல் வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது. இல்ல சர்டன் ஃபுட் சப்ஸ்டன்ஸோட அந்த ஸ்மெல் அந்த அரோமா நம்மளுக்கு சூட் ஆகாது. இல்ல சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸே நம்மளுக்கு டோட்டலா சூட் ஆகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங்ன்றது த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன்னே பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் டில் நீங்கள் டெலிவரி ஆகுற வரைக்கும் இந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ப்ரொலாங்டு டைம் பீரியடா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது என்டையர் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து ஹார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரேட் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியா வந்து நம்ம அட்ரெஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ. கான்ஸ்டிபேஷன் இஷ்யூன்னு சொல்லும் போது ஃபீட்டஸ் வந்து அதாவது அந்த பிறக்கக்கூட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் மூலியமா நம்மளோட பவுல் மூமெண்ட்ஸ்ன்றது ப்ராப்பரா இருக்காது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் பார்க்கும்போது நம்மளோட டயட்ல போதுமான அளவுக்கு ஃபைபர் இன்டேக் அண்ட் வாட்டர் இன்டேக் இல்லாத போது இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூன்றது நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா ரைஸ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து சரியா பசி எடுக்காது, மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெவியா இருக்கும், அப்டாமினல் கிராம்ஸ், ஸ்டொமக் பெயின், பேக் பெயின், நெக் பெயின் ஆர் லெக் பெயின், இந்த மாதிரி சர்டன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது ஃபுட் போர்ன் இல்னஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து தெரியாமல் எடுத்துப்பாங்க. அண்ட் அந்த ஃபுட் வந்து தெரியாமல் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா சர்டன் ஃபுட் பாய்சனிங் ஆர் டயரியா ஆர் வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி சர்டன் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபுட் வந்து எந்த இடத்துல சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, அதோட ஸ்பைஸ் இன்டேக் இதெல்லாமே வந்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லோ இம்யூனிட்டி லெவல். ஸோ ஜென்ரலி டியூரிங் ப்ரெக்னன்சி ஸ்டேட் வந்து த நீட் ஃபார் சர்டன் வைட்டமின்ஸ்ன்றது ரொம்பவே வந்து ஹையா இருக்கும்.
ஸோ இதனாலதான் வந்து பிரெக்னன்சி விமனை மோஸ்டா வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஒரு க்ரௌடட் ஏரியா, ஒரு க்ரௌடட் ஃபங்க்ஷன் கேதரிங்ல வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் போது ஸோ சர்டன் இன்ஃபெக்ஷன் ரேட்டை வந்து காம்பேக்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது நாட் ஓன்லி மதர், டெவலப்பிங் ஃபீட்டர்ஸ், அதாவது அன்போர்ன் பேபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி ஆர் இம்யூன் சிஸ்டம்ன்றது ஸ்டில் டெவலப்பிங் சிஸ்டமா தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால அவங்களோட என்டையர் இம்யூன் சிஸ்டம்ன்றது ரொம்பவே வீக்கெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ் ப்ரீமெச்சூர் டெலிவரின்றது ரொம்பவே ஜாஸ்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் டிராவலிங் பண்றாங்க, இல்ல வந்து ரொம்ப வெயிட் லிஃப்டிங் ஜாப்ஸ் எதுனா பண்றாங்க. அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சி டைம் பீரியட்ல இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிவியரா வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ எஸ், ஸோ ப்ரெக்னன்சி பொறுத்த அளவுக்கு 3 trimestersன்றது இருக்கு. ஸோ 1 to 3, 4 to 6 and 7 to 9. ஸோ ஒரு ட்ரைமஸ்டர்ல என்ன மாதிரி ஒரு பாடிலி சேஞ்சஸ் அண்ட் என்ன மாதிரி கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து இட்ஸ் அ ப்ரிப்பேரிங் ஸ்டேட். எஸ்பெஷலி வந்து டியூரிங் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டைம் பீரியட் இருக்கக்கூடிய விமன் வந்து நிறைய நியூ திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்ன பாடியில வந்து என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாமே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா டங்கோட palatability வந்து சேஞ்ச் ஆகும், ஹேரோட டெக்ஸ்சர், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் அண்ட் ஆல்சோ ஹேர் க்ரோத், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹைலி வந்து உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும் எக்ஸ்டர்னலி. இன்டர்னலி வந்து பார்க்கும்போது சுகர் லெவல் வேரியேஷன்ஸ், thyroid level variation, BP fluctuations and நம்மளோட hunger pangs change ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எதனால வந்து இந்த பர்டிகுலர் திங் வந்து டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் செல் டிவிஷன். ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா வந்து அந்த ஒன் சிங்கிள் செல் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் செல்ஸா வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆகிறதுனால அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஃபீட்டல் வந்து ஆர்கன் டெவலப்மெண்ட், வைட்டல் ஃபங்க்ஷனிங், இதுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகுறதுனால இந்த நீட் வந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன மாதிரி கிரிட்டிக்கல் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த ஃபேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மெயின்லி வந்து ப்ரோட்டீன் பொறுத்த அளவுக்கு நம்ம பாடியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹார்மோனல் பேலன்ஸ். ஸோ ப்ரெக்னென்சியை வந்து மிஸ்கேரேஜ் எதுவும் வராமல் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சியா த்ரூ அவுட்டாக கேரி பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோனல் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ஃபாலிக் ஆசிட். ஃபாலிக் ஆசிட் வந்து மெயின்லி வந்து பேபிக்காக வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் டெவலப்பிங் ஃபீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பைனல் கார்ட்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஃபெக்ட். ஸோ இந்த டிஃபெக்டை ஓவர் கம் பண்ண தான் மோஸ்ட்லி வந்து கைனக்ஸ் வந்து ஃபாலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் ஆர் மெடிசன்ன்றது பர்டிகுலரா இன் ஜென்ரல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் டு திஸ் வந்து பார்க்கும்போது வைட்டமின் B12. ஸோ வைட்டமின் B12 வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய அந்த பர்னீஷியஸ் அனிமியா, ஸோ அந்த அனிமிக் கேட்டகரியை காம்பேக்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி பிளட் சர்க்குலேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்காக வைட்டமின் B12ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க். ஜிங்க் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் குட் கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கு ஜிங்க் வந்து பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ அதனால த காம்பினேஷன் ஆஃப் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட டயட் மூலியமாவோ இல்லை சப்ளிமெண்டேஷன் மூலியமாவோ நம்ம வந்து ரெகுலராக கேரி அவுட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ட்ரைமஸ்டர் அப்படின்றது நம்ம எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ்,
ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல பார்க்கும்போது, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேபி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டு பேபியா இருக்கும். பட் சைஸ் வைஸ் வந்து ஒரு ஸ்மால் பேபியா இருக்கும். பட் இன்சைடா இருக்கக்கூடிய எசென்ஷியல் வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது ஹார்ட், கிட்னி, பிரெயின், லிவர், இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெல்டல் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 9 சிஸ்டம்ஸ் அண்ட் கீ வைட்டல் ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த பேசிக் திங்ஸ் லைக் வந்து சென்சிங்ஸ், லைக் சென்ஸ் ஆர்கன்ஸ், லைக் வந்து பார்க்கறது, கேட்கறது, இந்த டேஸ்ட், கிக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஐலெட்ஸ், ஹேர் டெவலப்மெண்ட், ஐப்ரோ டெவலப்மெண்ட், ஃபர்தரா வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேரி அவுட் ஆகும். ஸோ எனர்ஜி இன்டேக்ன்றது செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டா இருக்கும். பிகாஸ் ஃபீட்டஸோட க்ரோயிங் கெப்பாசிட்டின்றது ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இன்சைடும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ், ஃபீட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிளே அரவுண்ட் அண்ட் டர்ன் பண்ணறதுக்கு அந்த ஸ்பேஸ்ன்றது நிறைய தேவை. ஸோ அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரோட்டீன். அஸ் ஏர்லியரா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஹார்மோனல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அயன். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நீட் அண்ட் உங்களோட நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே டு த ஃபீட்டஸ் வயா பிளட்ல நடக்கிறதுனால அந்த அயனோட நீட் வந்து நம்மளுக்கு ஹையர் சோர்ஸ்ல இருக்கும். அதனால அயன் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல நார்மல் ஹீமோகுளோபின் லெவல்ன்றது மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி நிறைய அயன் லாஸ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நார்மல் லெவல்ல இருந்து ஓரளவுக்கு வந்து ஒன் டைம் அ பிகர் அமௌண்ட் ஆஃப் அயன் லெவல் பாடியில மெயின்டைன் ஆனாதான் சஸ்டைனபிலிட்டி அண்ட் குட் எனர்ஜி லெவல்ஸ்ன்றது மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா கால்சியம். ஸோ ஆஸ் ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆக ஆக லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து நம்மளோட ஹிப் போன், பேக் போன்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த வெயிட் பேரிங்காக கால்சியம் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது மெக்னீஷியம். ஸோ ஆஃபன் வந்து we do பிரெக்னென்ட் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அப்டாமினல் கிராம்ஸ், மசில் கிராம்ஸ், லெக் கிராம்ஸ்ன்றது யூஸ்வலா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிராம்பிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி மசில் கான்ட்ராக்ஷனை வந்து ஹெல்ப்ஃபுல்லா வைக்கிறதுக்காக மெக்னீஷியம் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் ஆல்சோ இது கூட பி வைட்டமின்ஸ். பி வைட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் எனர்ஜி, குட் மெட்டபாலிசம் ரேட், ஒரு ஹெல்தி டைஜஷன், ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட்லி பார்க்கும்போது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பொறுத்த அளவுக்கு மதருக்கு மட்டும் இல்லை, ஃபீட்டஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், குட் ஃபேட்டி ஆசிட் லெவல் மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் யூஸ்வலாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸோ இல்லை ரொம்ப சேடனிங்கான நியூஸோ எதுவுமே Swati, your voice is very low, Swati. Is it okay now, ma'am? Yeah, better now. Yeah. ஸோ ஒமேகா 3 பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் ஃபீட்டஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் பீரியட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமோ ஒரு சேடனிங்கான விஷயமோ சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் வந்து ஃபீட்டஸோட ஆர்கன் வந்து தோ வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆனாலும் ரொம்பவே வந்து சாஃப்ட் ஃப்ரெஜைலான ஆர்கனாக இருக்கும். ஸோ ஆர்கன் டேமேஜ், நர்வ் டேமேஜ் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பட் மதர் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ட்டு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குட் ஃபேட்டா வந்து பாடியில வந்து உங்களுக்கு இன்டர்னலா இருக்கக்கூடிய அந்த டெவலப்பிங் ஆர்கன்ஸ்ல வந்து ஒரு குஷனிங் கெப்பாசிட்டி எடுத்துட்டு வரும். அதாவது நம்ம காமனா சொல்லக்கூடிய விசரல் ஃபேட்ன்றது காமனா இருக்கும். ஸோ இந்த வேல வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர் போத் மதர் அண்ட் பேபி வந்து அந்த ஷாக்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Next slide, ma. Yes. So the next thing வந்து பாத்தீங்கன்னா carbohydrate.
ஸோ த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்போஹைட்ரேட் வந்து இட் சப்ளைஸ் எனர்ஜி. ஸோ நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கார்ப்ஸ். பட் நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி டைம் பீரியட் ஜஸ்ட் ஒன் சோல் எடுக்கிற அளவுக்கு தான் கார்ப்ஸ் எடுத்துட்டு த ரெஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வந்து ரெண்டு சோல் மதர் அண்ட் ஃபீட்டஸ் பேரிங்ன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் எக்ஸசிவா வந்து கார்போஹைட்ரேட் ஆர் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும் போது இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்ற கேட்டகரிக்கு நம்மள புஷ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஜஸ்ட் ஒன் சோல் கன்சியூம் பண்ற மாதிரி கார்போஹைட்ரேட்ன்றது எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனால உங்களோட வெயிட் கெயின்ன்றது ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயினா இருக்கும். அண்ட் ஃபீட்டஸ் குழந்தையோட வெயிட் கெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி வெயிட் கெயினா இருக்கும். அண்ட் இது கூட அந்த பிளசண்டா அந்த நச்சுப்பை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து இதுதான் வந்து குழந்தைக்கு மெயினா வந்து அந்த நியூட்ரிஷன் நரிஷ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த நரிஷ்மெண்ட்டுக்கு அந்த பிளசண்டா அந்த நச்சுப்பையும் வந்து வெல் டெவலப்டாகவும் இருக்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனும் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் அதர் மெட்டர்னல் டிஷ்யூஸ், ஸோ இன்டர்னலா சொல்லக்கூடிய அந்த தண்ணி குடம், அந்த அம்னியாட்டிக் சாக்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூவிட் இன்சைடும் சரி அந்த சாக்கும் சரி இது ரெண்டுமே ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகிட்டு வரும். சர்விக்ஸோட ஓப்பனிங் வந்து நார்மலா மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஸோ சம் ஆஃப் த குட் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ், ஹோல் கிரெயின்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ன்னு இல்லாம ஒரு மைல்ட் டு மாடரேட்டா இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். ஸோ அன் ஆப்பிள், குவாவா, பொமோகிரானேட், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், கிவி எடுத்துக்கலாம், பெரிக்கா எடுத்துக்கலாம், பனானாஸ் எடுத்துக்கலாம். ஸோ பனானாஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெய்லி பேசிஸ்ல கன்சியூம் பண்ணாம எவ்ரிடே ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃப்ரூட் எடுத்துட்டு வர்றது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். அஃப்கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய இந்த கிழங்கு வகைகள் எடுத்தா அவங்களுக்கு இமீடியட்டா வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன்ன்றது இருக்கும். ஸோ மெஜாரிட்டி இந்த கிழங்கு வகைகள் வந்து நீங்க ஃப்ரைடு ஃபார்மேட்ல எடுக்காம குழம்புல போட்டோ இல்லை ஒரு பாயில்டு ஃபார்மேட்ல எடுக்கும் போது ஒரு பெட்டரான கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து பார்க்கும்போது ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரொம்பவே ஓவர் டூ பண்ணியிருப்போம், எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் பாடிக்கு தேவைன்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு பார்க்கும்போது யூஸ்வலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் 1 கிராம் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட் அப்படின்ட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சி லேடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 55 kgs ஆஃப் வெயிட் இருக்காங்க அப்படின்னும் போது பிளஸ் 7.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ன்றது தேவை. ஸோ அந்த 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட்டோடு சேர்த்து பிளஸ் 7.5 கிராம் அடிஷ்னலா தேவை. ஸோ ஒரு 55 kg இருக்கிறவங்களுக்கு பிளஸ் 7.5 சேர்க்கும் போது ஒரு 62.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ன்றது அடிஷ்னலா அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் இதுவே வந்து டியூரிங் லாக்டேஷன் டைம் பீரியட் போஸ்ட் டெலிவரி அந்த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ஃபீடிங் மதர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் 55 kgs ஆஃப் வெயிட் இருக்காங்கன்னும் போது பிளஸ் 20 grams ஆஃப் ப்ரோட்டீன்ன்றது அடிஷ்னலாக தேவை. ஸோ 55 grams ஆஃப் ப்ரோட்டீனோட பிளஸ் ஒரு 20 grams எடுக்கும் போது இது வந்து சின்ஸ் வந்து அவங்க ஃபீட் பண்ணும் போது அவங்க பாடியில் இருக்கக்கூடிய மசில் டிஷ்யூஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து குழந்தை வந்து சோல்ஃபுல்லி வந்து பிரெஸ்ட் மில்க் மூலியமா தான் வந்து மதர் மூலியமா தான் வந்து டிபெண்டா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஸ்டேட் ஆஃப் ப்ரோட்டீன்ன்றது அவங்களுக்கு தேவைப்படுது. பட் இதுவே இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 6 months 6 to 12 monthsல பார்க்கும் போது 15 grams ஆஃப் ப்ரோட்டீன்ன்றது போதுமானது. பிகாஸ் ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் 6 மந்த் வந்து பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து வீனிங் ஃபுட்ஸ் ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ப்ரோட்டீன் இன்டேக்ன்றது ஸ்லைட்லி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் பொறுத்த அளவுக்கு க்ரோத், மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிஷ்யூ, ஆல் ஓவரா மெட்டபாலிசமா வந்து இம்ப்ரூவ் ஸ்டேட்ல வச்சுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சம் ஆஃப் த டயட்ரி சோர்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மீட், பால்ட்ரி சோர்ஸ், ஃபிஷ், எக், மில்க் ப்ராடக்ட்ஸ் இதுல எல்லாமே வந்து சம் ஆஃப் த குட் சோர்ஸ் சொல்லலாம். பட் வெஜிடேரியன்ஸ் ஆர் வீகன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சோயா பேஸ்ட் மில்க் இல்ல சோயா ப்ராடக்ட் இல்ல பீன்ஸ், நட்ஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட ப்ரோட்டீன் பேலன்ஸ்ன்றது பாடியில ஒரு ஹெல்தி ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். Swati? Ma'am, next slide, ma'am. Yeah, your voice is not audible, I guess. That's okay. Yes, so now the most important part வந்து பாத்தீங்கன்னா fat. So fat content பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து the need of fatன்றது during pregnancy time period வந்து நல்லா உங்களுக்கு வந்து drastic-ஆ வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். So the recommended dietary allowance அப்படின்னு பார்க்கும்போது during second trimester-ல இருந்து பாத்தீங்கன்னா per டேக்கு வந்து 54 to 82 grams of fat per dayன்றது தேவை. ஸோ இந்த 52 to 84 grams of fatன்னு சொல்லும் போது ஜஸ்ட் வந்து இதுக்குன்ட்டு 52 grams of ஆயிலோ இல்லை 52 grams of பட்டரோ கீயோ போட்டு குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஃபேட்ஸ்ன்னு சொல்லும் போது ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்றது நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ வந்து இதோட பேலன்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கிறது, அவகேடோஸ், சியா சீட்ஸ், ஆலிவ் ஆயில் குக்கிங், கோகனட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபேட்ன்றது இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேட் லெவல்ஸ்ன்றது நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்ல வந்து குக்கிங் பிளஸ் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஹெல்த்தி ஃபேட் ஆப்ஷன் மூலியமா நம்ம பேலன்ஸ் ஸ்டேட்ல எடுத்துட்டு வரணும். இதுவே தேர்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது 57 to 85 மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஃபேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பர் டே. ஸோ தட் வந்து இது வந்து ஓவராலா வந்து குழந்தையோட அந்த காக்னிட்டிவ் ஸ்கில், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் சர்டன் பிரெயின் டிஸார்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டியூரிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல பார்க்கும்போது பிரெக்னென்ட் விமன் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே வந்து லெஸர் தென் 10% வந்து கன்சியூம் பண்ணுறது ஐடியல். இதுவே மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 12 to 15%ன்றது கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சொல்லும் போது 5 to 7% எடுத்துட்டு வரலாம். ஸோ தோ வந்து பெர்சன்டேஜ் வைஸ் மினிமலா இருந்தாலுமே இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல் ஆஃப் ஃபேட் லெவல்ஸ், குட் ஃபேட்டி ஆசிட், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றத கம்ப்ளீட்டா வந்து மதர் அண்ட் ஃபீட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து ஃபீட்டர்ஸ்ல இருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து 2% ஆஃப் மிக்ஸ் பிரெக்னன்சி டு 12% அட் டேர்ம். ஸோ ஃபேட் டெபாசிஷன் வந்து நம்மளுக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கும் போது 2% வந்து ப்ரெக்னன்சி டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து எவ்ரி வீக் வந்து 2% ஆஃப் ப்ரெக்னன்சி ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் ப்ரீமெச்சூர் டெலிவரிஸ் ஆர் certain brain disorders or chromosomal or genetic disorders இது எல்லாமே ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் அட் எண்ட் ஆஃப் தட் ஃபுல் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 9th month முடியும் போது ஓவராலா 12% வந்து ஃபேட் லெவல்ஸ்னாலே வந்து ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சின்றது மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ the most important இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 பத்தி நம்ம வந்து ஃபார் த பிரெக்னன்ட் லேடிஸ்க்காக நம்ம பார்க்க போறோம். ஒமேகா 3 பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா there are 3 types of omega 3, அதாவது ஆல்பா லெனோலினிக் ஆசிட், EPA and DHA சொல்லுவோம். ஸோ ஈகோசா பெப்டானிக் ஆசிட் அண்ட் டாக்ஸா ஹெக்ஸானிக் ஆசிட். ஸோ இது மூணுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஒமேகா 3ன்றது எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி ஆல்பா லினோலெனிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ், சோயாபீன், கெனோலா ஆயில் இதுலெல்லாம் வந்து உங்களுக்கு ரிச் சோர்சஸ் அண்ட் சஃபிஷியன்ட் அமௌண்ட்ன்றது கிடைக்கும். இதுவே இபிஏ பார்க்கும்போது ஃபேட்டி ஃபிஷ்ன்னு சொல்லும் போது பிக் ஃபிஷஸ் இல்லை, சின்ன சின்ன மீன்கள், பொடி மீன்கள், நம்ம வந்து முள்ளோட எடுத்துக்கக்கூடிய மீன்கள்ல நிறைய கிடைக்கும். ஃபிஷ் ஆயில்ஸ் அண்ட் காட் லிவர் ஆயில்ஸ் அண்ட் ஆல்கோ ஆயில்ஸ், இந்த மாதிரி ஆயில்ஸ்ல நம்ம நிறையவே பார்க்கலாம். அண்ட் டிஹெச்இ சொல்லும் போது the similar category of EPA வந்து என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குதோ ஸோ அதுவே வந்து DHAவும் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் வந்து எடுத்துட்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ், ஸோ ஒமேகா 3 வந்து எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீட்டல் குழந்தையோட பிரெயின் அண்ட் ஐ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெக்னென்ட் விமன் வந்து எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 கிராம்லேருந்து 360 கிராம் வரைக்கும் ஒமேகா 3 வந்து எவ்ரி வீக் வந்து கன்சியூம் பண்ணிட்டு வர்றது ஐடியல். ஸோ சம் ஆஃப் த குட் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஸீட் ஆயில், கெனோலா ஆயில், soybean oil, pulses, legumes, nuts, seeds, coconut, ஒரு teaspoon of ghee, olive oil, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா good sources of omega 3. Next slide ma. ஸோ ஒமேகா 3 எப்படி ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட், ஐ சைட், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ண, ஒரு ஹெல்த்தி டெலிவரி ரேட் எடுத்துட்டு வர, மூட் பேலன்ஸ் பண்ண, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒமேகா 3 வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலிங் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். So the first and foremost advantage omega 3 நீங்க எடுக்கும் போது it prevents miscarriages. So miscarriage வந்து இந்த initial stagesல வந்து நிறைய பேருக்கு வந்து due to some or the other reason miscarriageனால the next set of pregnancy இல்ல next time conceive ஆகிறதுக்கு ஒரு difficult நோட்டா இருக்கு. So அந்த initial stagesல miscarriageன்றது prevent பண்ணாலே வந்து ஒரு healthy pregnancy இல்ல வந்து ஒரு second pregnancy plan பண்ணும் போதும் அதுவும் ஒரு healthy pregnancy-ஆ லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒமேகா 3 டியூரிங் ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சி டைம் பீரியட் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ன்றது வெல் டெவலப்ட் சிஸ்டமா இருக்கும். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும் போது இது வந்து ஒரு குட் பிளட் ஃப்ளோன்றது பேபி அண்ட் ஃபார் மதருக்கு வந்து எடுத்துட்டு வரும். ஸோ இது மூலியமா அந்த மிஸ்கேரேஜ்ன்றது நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் இதுவே வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் ஒமேகா 3 இல்ல ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும் போது புவர் பிளட் சர்க்குலேஷனால சர்டன் டைம்ஸ் வந்து டிஎன்சி பண்ணக்கூடிய ஒரு ரீசன் இல்ல அபார்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரீசன் இல்ல ஜெனரலாவே மிஸ்கேரேஜஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி சர்டன் இஷ்யூஸ் எல்லாமே ரேஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மா. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ எக்லாம்சியா. ஸோ ப்ரீ எக்லாம்சியான்றது ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ டெக்னிக்கலாக அதை வந்து ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி இது வந்து 3rd trimester ஆஃப் ப்ரெக்னன்சியில் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பெயின், போஸ்ட் டெலிவரி டிப்ரெஷன், இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்னாலேயே வந்து மோஸ்ட்லி இந்த ஹை பிளட் ப்ரெஷர்ன்ற கண்டிஷன் வந்து ரேஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பீப்புள் யாரெல்லாம் ரொம்ப ஓவர் வெயிட்டாவோ ஒபீஸாவோ இல்லை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீ எக்லாம்சியா வந்து ஒரு காமனான ஒரு கண்டிஷனா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எதனால இந்த ப்ரீ எக்லாம்சியான்றது ஃபேஸ் பண்றாங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஒமேகா 6. ஸோ பாடியில வந்து பாடியே செல்ஃபா வந்து ஒமேகா 6ன்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிறைய வந்து ஒமேகா 6 வந்து உங்களுக்கு பாடியில ஒமேகா 3யோட 7 times ஹையர் ரேட்ல ஜாஸ்தி இருக்கும் போது ஹை பிளட் ப்ரெஷர்ன்ற கண்டிஷன் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் எடுத்துட்டு வர ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த்ரூ டயட்ரி சோர்சஸ், சப்ளிமெண்ட்ரி சோர்சஸ் வந்து நம்ம ஒமேகா 3 எடுத்துட்டு வந்து ஒமேகா 6 பேலன்ஸ் பண்ணும் போது ஹை பிளட் ப்ரெஷரும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலா இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டையும் வந்து கம்மி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மா.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிங் ப்ரீ மெச்சூர் பர்த். ஸோ நிறைய பேருக்கு வந்து எதனால வந்து ப்ரீ மெச்சூர் டெலிவரி ஆகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இது ஒரு அன்னோன் ரீசனா இருக்கும். சம்டைம்ஸ் சடனா அவங்களுக்கு பெயின் வந்து டெலிவரி ஆகலாம், இல்ல சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து சர்டன் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்னால ஆகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீ மெச்சூர் டெலிவரிக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாடியில ஹை லெவல்ஸ் ஆஃப் ஒமேகா 6. ஸோ நம்ம வந்து பாடியே வந்து ஹை லெவல் ஆஃப் ஒமேகா 6 சிந்தசைஸ் பண்ணி நம்ம ஒமேகா 3யோட பேலன்ஸ் த்ரூ டயட்டோட நம்ம எடுக்காம விட்டுடும் போது இந்த ப்ரீ மெச்சூர் டெலிவரின்றது நம்ம ஆஃபனா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீ மெச்சூர் டெலிவரியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஒமேகா 3ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ தட் நம்ம வந்து ஃபுல் டேர்ம் ப்ரெக்னன்சி கேரி அவுட் பண்ணி ஃபுல் டேர்ம் பேபி டெலிவரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹெல்த்தி பிரெயின். ஸோ ஒமேகா 3 வந்து டீப்லி கனெக்டட் டு டிஹெச்ஏ. ஸோ ஒமேகா 3 பொறுத்த அளவுக்கு அந்த 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் டிஹெச்ஏ வந்து பிரெயின் காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பொறுத்த அளவுக்கு செல் ரெப்ளிகேஷன்ன்றது ஒரு அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் ஆர் 150 டைம்ஸ் ஒரு ஃபாஸ்டர் ரேட்ல இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட்ல மதர் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒமேகா 3 எடுக்கும் போது சர்டன் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் ஆர் சர்டன் பிரெயின் டிசார்டர்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ADHD சிண்ட்ரோம் ஆர் சைசோஃப்ரெனிக் சிண்ட்ரோம் ஆர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்லைன்னா ஆட்டிசம் இல்லைன்னா டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சர்டன் சிண்ட்ரோம்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரேட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ப்ரொமோட்டிங் குட் ஐசைட். ஸோ டிஹெச்ஏன்னு சொல்லும் போது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, குட் ஐசைட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஐஸில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ், ரெட்டினா, ஆப்டிக் நர்வ், இதோட டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஹெச்ஏ EPA டுகெதர் வந்து ஒரு ஹெல்த்தி ஐசைட்ன்றது எடுத்துட்டு வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து வித்தின் தட் ஒரு 1 month or 2 month டைம் ஸ்பேன் பீரியட்ல வந்து அந்த பேபி வந்து ஈஸிலி வந்து லைட்டுக்கோ இல்லை கலருக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு குவிக் ஆக்டிங் மெத்தடாகவும் இது இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ லாஸ்ட்லி பார்க்கும்போது ப்ரிவென்டிங் போஸ்ட் நேட்டல் டெப்ரெஷன். ஸோ சூன் ஆஃப்டர் டெலிவரி அந்த என்விரான்மெண்டல் ஹேண்டில் பண்ணுறது, பேபி ஹேண்டலிங் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்சஸ்னால நிறைய போஸ்ட் நேட்டல் டெப்ரெஷன்ன்றது மதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒமேகா 3 ஈவன் ஆஃப்டர் டெலிவரி எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த போஸ்ட் நேட்டல் டெப்ரெஷன்ன்றது நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ தட் இது மூலயமா உங்கள் மைண்டும் வந்து ஈஸியாக காம் ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் கம்மியாகும். அண்ட் ஸோ தட் த கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸிங் பவர் வந்து வெல் டெவலப்டா வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ லாஸ்ட்லி why do I need omega 3 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி சோல், போத் மதர் அண்ட் ஃபீட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒமேகா 3ன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒமேகா 3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லா கன்சர்ன்ஸும் ஓவர் கம் பண்ண ஒமேகா 3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டு நோ மோர் அபவுட் சப்ளிமெண்ட், ஓவர் டு ஹெலன் மேம். Thank you, Swati, for the wonderful sharing. Any questions உங்களுக்கு இருக்கு அப்படின்னா chat boxல mention பண்ணுங்க. Swati நமக்கு அது ஆன்சர் பண்ணுவாங்க. Meanwhile, omega 3 பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் நம்ம omega 3 பத்தி. The first thing about omega 3 and most important factor அப்படின்றத பார்க்கலாம். According to World Health Organization சொல்லக்கூடிய factors என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Indians are 3 times more prone to heart disorder. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வர்றதுக்கு
3 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் பீப்புள். அண்ட் அடுத்தது இந்த சிவிடி டிசீஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் யாருக்கு வருது, எந்த ஏஜ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வயசு கீழே 50%, அதாவது 45 வயசுக்கு கீழே 50% பீப்புள் ஆர் வித் ஹார்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் கிட்டத்தட்ட இந்த வந்து ஒரு ஓல்ட் டேட்டா தான், 60% ஆஃப் வேர்ல்ட்ஸ் கார்டியாக் பேஷண்ட் வில் பி இந்தியன்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்த டேட்டால கிட்டத்தட்ட 70 to 80% வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க அகைன் தி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்றதாங்க சொல்லிட்டு இருக்காங்க உலக அளவில். ஸோ இதெல்லாம் என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா இந்தியனோட டிஎன்ஏ அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில இருக்கக்கூடிய பீப்புளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல அவங்களோட கோரோனரி ஆர்டரிஸ், அந்த ரத்தம் போகக்கூடிய குழாய்கள், இததான் ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது வந்து கம்பேரிட்டிவா ரொம்ப சின்னதா இருக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல வாழக்கூடிய மக்களை கம்பேர் பண்ணும்போது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல வந்து ஒரு சால்ட் வாட்டர் இல்ல கிணறு வாட்டர் வரக்கூடிய ஒரு பைப் இருக்கு. அதுல வந்து அது ஒரு பைப்போட வால்வ் சைஸ் சின்னதா இருக்குன்னா கொஞ்சோண்டு உப்பு அடைச்சுக்கிட்டாலும் கூட சரி, இல்ல கொஞ்சோண்டு மண்ணோ இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த இது வந்து அடைச்சிட்டாலும் சரி, அந்த சால்ட்டோ இல்ல சோடியமோ ஏதோ ஒன்று அடைச்சிட்டாலும் சரி, இம்மிடியட்டா வந்து அந்த பைப் வந்து பிளாக் ஆயிரும். அதே மாதிரிதான் இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சமா கொழுப்பு அடைச்சாலும் சரி, இந்த ஆர்டரிஸ்ல வந்து கொஞ்சமா கொழுப்பு அடைச்சாலும் சரி, உடனே வந்து ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸ்ட்ரோக், பெராலிசிஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இன்னைக்கு கார்டியாக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யங் வயசுல, ரொம்ப கம்மியான வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளே கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ யூஸ்வலா நம்ம ஆம்பேல இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் அவுட் சைட் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து கொழுப்பு அப்படின்னாலே அது கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் கொழுப்பு இருக்கு, 2 வகையா இருக்கு, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது EFA அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த்துக்கு. ஓகே, சோ ஓவரால் ஹெல்த் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு செல், அந்த செல்கள் எல்லாம் ஒட்டுக்கா சேரும் போது ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேரும் போதுதான் ஒரு ஆர்கன், அண்ட் ஒரு ஆர்கன் ஒட்டுக்கா சேரும் போது ஒரு சிஸ்டம், அண்ட் ஒரு சிஸ்டம் ஒட்டுக்கா சேரும் போதுதான் ஒரு ஹியூமன் பாடி. அந்த செல் ஃபார்மேஷனுக்கு தேவையானது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், அதாவது omega-3 கண்டிப்பா தேவை. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் செல், அந்த ஹியூமன் செல்லோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். அண்ட் நம்மளோட ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஸோ எதெல்லாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின்? ADEK. ஸோ டி கண்டிப்பா தேவை. டியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும், ஏ எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியும், கே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். இதெல்லாம் பாடியில் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் விட்டமின் டி மட்டுமே எடுத்துட்டு இருக்கேன், பட் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் என் பாடியில் இல்லைன்னா விட்டமின் டி அங்க அப்சர்வ் ஆகாது. இப்போ வாட்டர் சாலிபிள் விட்டமின் உடம்புல எங்க நீர் இருக்கோ அங்க அப்சர்வ் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபேட் சாலிபிள் விட்டமின் பாடியில எங்க எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் அங்கதான் அப்சர்வ் ஆகி வேலை செய்யும். நான் விட்டமின் டி போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ரிசல்ட்டே தெரியலன்னா அந்த குட் ஃபேட் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ காம்பினேஷன், இப்ப நீங்க ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் நீங்க கொடுக்கும் போது காம்பினேஷன் ஆஃப் omega-3 வித் தட் சப்ளிமெண்ட் இன்னும் பெட்டர் அண்ட் ஒரு மேசிவ் பேட் டைஜஷன். சோ ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து எனக்கு வெயிட் கெயின் இருந்துட்டே இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியம், அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு பைல் ஆசிட் தேவை. அந்த பைல் ஆசிட் உருவாறதுக்கு கண்டிப்பா omega-3 தேவை. சோ omega-3 குவான்டிட்டி நம்ம பாடியில தேவையான அளவு இல்லைனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா omega-3யோட குவான்டிட்டி லெவல் தேவையான அளவு இல்லைனால் வெயிட் கெயினுக்கும் பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகே, பைல் ஆசிட் ஃபார் ஃபேட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். சோ ஃபேட்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, வெரி சிம்பிள். ஒன்னு வந்து குட் ஃபேட், இன்னொன்னு வந்து பேட் ஃபேட். ரொம்ப டெக்னிக்கலா எதுவும் நம்ம பேச வேண்டாம். சோ குட் ஃபேட் சால்மன்ல இருந்து வரக்கூடியது, ஃபிளேக் சீட் ஆயில், ரேப் சீட் ஆயில், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோயா ஆயில்ஸ், இது எல்லாமே வந்து குட் ஃபேட். அண்ட் பேட் ஃபேட் சேச்சுரேட்டடா இருக்கக்கூடியது எல்லாமே பேட் ஃபேட். அண்ட் ரொம்ப முக்கியமா அனிமல் ஃபேட், இப்ப நான் சிக்கன் வாங்குறேன், மட்டன் வாங்குறதுனால அதோட சேர்த்து வரக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே பேட் ஃபேட் தான். சோ இப்போ வந்து குட் ஃபேட் குறைவா இருக்கு, பேட் ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. நான் நிறைய எண்ணெயெல்லாம் நிறைய சேர்த்திக்குவாங்க அப்படின்னு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் மாற்றத்துல பிரச்சனைகள். சோ வாட் இஸ் செல் சேஞ்சஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு RBC செல் வந்து 28 days தான் வாழணும், அதுக்கப்புறம் அது நம்ம பாடி விட்டு எக்ஸ்ஃபோலேட் ஆகணும். பட் வெரஸ் அந்த ஃபேட் செல்கள் ஒரு RBC செல்கள் அந்த நாட்களை விட அதிகமா இருக்கும், இல்ல சீக்கிரமா இறந்துரும். சோ அந்த செல் மாற்றத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், நிறைய முடி கொட்டும். அயன் மட்டும் தான் டெஃபிஷியன்சி
டெஃபிஷியன்சி இல்லைங்க, புரோட்டீன் மட்டும் தான் டெஃபிஷியன்சி இல்ல. ஈவன் ஒமேகா 3 டெஃபிஷியன்சி இருந்தாலுமே ஹேர் லாஸ் நிறைய இருக்கும். ஸ்கின் ஸ்கேலினஸ், தோல் வந்து ரொம்ப காஞ்சு போய் வறண்டு போய் சிறுசிதலா இருக்கக்கூடிய தன்மை, இல்ல ஸ்கின்ல வந்து நிறைய கிராக்ஸ் இருக்கு. நிறைய பேர் எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பிங்க, தோல் வந்து ரொம்ப வெடிச்சு போய் இருக்குங்க, நிறைய தோல்ல குழி குழியா இருக்குங்க, இது எதனாலே தெரியல அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸும் இருக்கு. சோ இது கூட உங்களுக்கு ஒமேகா 3 டிசார்டர்னாலையும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விமனுக்கு எந்த இஷ்யூ இல்லைங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு எந்த இஷ்யூ இல்லை. பட் ஏன் ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இன்மை அப்படின்றது ஏனே தெரியலைங்க. டாக்டர்ஸ் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குன்றாங்க. பட் வாட் எவர் த ரீசன் தெரியல அப்படின்வாங்க. ஸோ ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 லெவல் பேலன்ஸ்டா இல்லைன்னா கண்டிப்பா அங்க இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேப்லரி ரெசிஸ்டன்ட், ஸோ மெல்லிய நரம்புகளோட ரெசிஸ்டன்ட் பவர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விஷன்ல வரக்கூடியது, அங்கங்க எங்கெல்லாம் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காய்கள் ஆறாது அவ்வளவு சீக்கிரம், சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்ப யாருக்காச்சும் தும்புறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் நான் தும்ப ஆரம்பிச்சிடும். சீக்கிரமா அந்த சளி காய்ச்சல் இதெல்லாம் எனக்கு வந்து இன்ஃப்ளமேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐடியல் ரேஷியோ ஒமேகா 3 ஒன்னா இருந்துச்சுன்னா ஒமேகா 6 5 இருக்கணும். 5ல இருந்து 10 இருந்தாலும் இட் இஸ் ஐடியல். பட் ஆக்சுவலா நம்ம பாடியில ஒமேகா 3 ஒன்னா தான் இருக்கு. ஒமேகா 6 வந்து 30 to 70% இன்க்ரிமெண்டா இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் அப்போ ஒமேகா 6 நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபண்ட் ஆயில், இந்த நான்வெஜ்ல இருந்து வரக்கூடிய கொழுப்புகள். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சீஸ், அதெல்லாம் நிறைய what do you call these pizzas, burgers, fried பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம கன்சியூம் பண்றதுனால ஒமேகா 6 லெவல் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகும் போது வாட் கேன் பி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து டெக்னிக்கலா டாக்டர் சொல்லக்கூடியது ஹார்ட் டிசீஸ். ஸோ கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், ஸோ ஹைப்பர் டென்ஷன்னா ஆட்டோமேட்டிக்கா பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீ மெச்சூர் ஏஜிங், ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 30 வயசுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த 30 வயசுக்கான ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கணும். பட் அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் லைக் இட்ஸ் பி லைக் 60 or 70. ஸோ அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும். அடுத்தது ஒபிசிட்டி. ஸோ ரொம்ப அழகா நான் ஏற்கனவே வந்து அந்த பைல் ஆசிட பத்தி பேசினேன். ஸோ யாருக்காச்சும் ஒபிசிட்டி, ஏன் எனக்கு வெயிட் போடுதுன்னே தெரியலீங்க ஆனா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 லெவல் பேலன்ஸ்டா இல்லைனால் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், புற்றுநோய், ஸோ அந்தந்த பேண்டமிக், அந்த இஷ்யூஸ், அந்தந்த சர்டன் சினாரியோஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், பட் கன்சிஸ்டன்டா வரக்கூடிய ஹெல்த் சேலஞ்சஸ் இன்னொரு பக்கம். ஸோ சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், புற்றுநோய், இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அன் அலார்மிங் டிசீஸ் ரைட் நவ். ஸோ ஜஸ்ட் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 லெவல் பேலன்ஸ்டா இல்லைன்னா there is certain types of கேன்சரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் நம்ம இந்தியால ரொம்ப அதிகபட்சமா இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக். just omega 3 and omega 6 level from the starting stage balanced இல்லைனால் இந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 லெவலில் நம்ம பேலன்ஸ் பண்ணும். ஸோ இனிமேல் எண்ணெயே எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்ல அப்படி இருந்துட்டு இருக்கோம். வி ஹாவ் டு ஆட் சம் ஆயில், அப்பதான் அந்த தோசை ஆகட்டும் இல்லை சப்பாத்தி ஆகட்டும் இட் வுட் டேஸ்ட் குட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வாட் ஷால் வி டூ, வாட் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒமேகா 3 கன்சப்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும். சர்க்குலேட்டரி ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமா தேவை. ஜாயிண்டோட ஃபிளெக்சிபிலிட்டி, ஸோ லைட்டா மூட்ல வந்து அங்கங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, லைட்டா வலி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஜாயிண்டோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணி தரதுக்கு கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிரெயின் ஹெல்த், ஸோ அலாங் வித் பிரம்மி நம்ம ஒமேகா 3 கன்சிஸ்டன்டா கன்சியூம் பண்ணும்போது நம்ம டிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மெமரி பவர், ரீகாலிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகும். கண் பார்வை, ஸோ எனக்கு லைட் பிளட் விஷன் இருக்கு, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல, அண்ட் எழுத்துக்கள் வந்து அதுக்கு நுண்ணிய எழுத்துக்கள் எனக்கு தெரியறது இல்லைங்க, கண்ணு வந்து அப்பப்போ மைன்னு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குல்ல, கண்ணுல வந்து எனக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே கண்டிப்பா ஒமேகா 3 இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒமேகா 3, so we have an excellent combination with EPA and DHA and ஒரு அழகான ஒரு சாஃப்ட் ஜெல்ல கொடுத்திருக்காங்க and it is good for heart and best for health அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 ல இருந்து 3 சப்ளிமெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வரலாம். 12 years plus எனி கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது தாராளமா இந்த சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கக்கூடியது. எனி கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, டயபெட்டிக்கா இருக்காங்க, ஈவன் ஒரு சர்டன் ஹெல்த் இப்போ ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு தாராளமா நீங்க
நீங்க ஒமேகா 3 நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஐ கெஸ் லைக் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் ஒரு ஹார்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாயோ கிளினிக்ல வந்து எக்ஸஸ் ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 டோசேஜ் வரைக்குமே ஒமேகா 3 ஹியூமன்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு. பட் வேற நம்ம சாஃப்ட்ல பாத்தீங்கன்னா 180/120 தான் இருக்கு EPNDHA. ஸோ தாராளமா யோசிக்காம நம்ம வந்து அட்லீஸ்ட் பர் டே ஒன்னு எடுக்கலாமான்னு யோசிக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வரைக்கும் நம்ம எடுக்கும் போது ஒரு ஆப்டிமல் ஹெல்த்ல நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும், நம்ம ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியா கொண்டு போய்க்க முடியும். ஸோ ஒமேகா 3 is a wonderful supplement. நிறைய மார்க்கெட்ல எக்ஸ்பிரான் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு which contains mercury content. of course இந்த டெமோ நம்ம பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் இந்த டெமோ பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஒமேகா 3 வந்து அந்த தெர்மோகால்ல போடுவாங்க, அது அப்படியே மெல்ட் ஆகும். பட் வேற நம்மளோடது போட்டா மெல்ட் ஆகாது. ஏன் அந்த டெமோட பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல mercury content அதிகமா இருக்கும். ஸோ mercury இன்டேக் பண்ணால் நமக்கு கண்டிப்பா எக்ஸ்பிரான்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் whereas our product is completely from salmon, mackerel, sardine, இந்த மாதிரி anchovy, இந்த மாதிரி ஃபிஷஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. பெஸ்ட் அப்சர்விங் ரேட் அண்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ ஏஜ் லிமிட் ஃபார் ஒமேகா 3ன்றது எதுவுமே கிடையாது. எந்த ஏஜ்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12.